நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி எசேக்கியேல் 8வது அதிகாரம் வசனம் 12. எசேக்கியேல் சாப்டர் 8 verse 12. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்கிறார்களே என்றார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த வசனத்துடைய பின்னணியிலிருந்து பார்க்கணும்னா, யூதர்களை பாபிலோனியர்கள் சிறைப்படுத்தி வைத்திருந்த காலத்துல எசேக்கியேல் தன்னுடைய வீட்டுல யூதாவின் மூப்பர்களுக்கு மத்தியில அமர்ந்திருக்கிறாரு. அப்போது கர்த்தருடைய கரம் அவர் மேல அமர்ந்து அவரை ஆவிக்குரிய தரிசனத்திற்குள்ளார கொண்டு போகுது. அப்படியாக கொண்டு போகப்பட்டு அவருக்கு எதெல்லாம் காண்பிக்கப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் வம்சத்தார் என்னென்ன அருவருப்பான காரியங்களை அந்த காலத்துல செய்து கொண்டிருக்காங்கிறத காண்பிக்கிறாரு. அப்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் அநேக பாலாக்கும் அருவருப்புகளை தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது தேவனை விட்டு விலகி அநேக விக்கிரகங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட சொரூபங்களையும் வணங்குகிறவர்களாக அவங்க இருக்கிறத காண முடியுது. அதிலும் அவற்றிற்கெல்லாம் தூபகலசத்தை வேற காண்பிக்கிறாங்க. இதையெல்லாம் காண்பித்த பிற்பாடே இந்த வார்த்தைகளை கர்த்தர் எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துறாரு. இதுல பார்த்தோம்னா கர்த்தர் விசனத்தோடு சொல்கிறது, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களை சித்திர வினோதாரிகளில் செய்கிறதை நீ கண்டாயா? அப்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார நடத்த வேண்டிய மூப்பர்களே எந்தபடியான காரியங்களை செய்து கொண்டிருக்காங்கிறத நம்மளால இந்த பகுதிகளில் பார்க்க முடியுது. அப்படி அவங்க செய்வதோடு இல்லாமல் கர்த்தர் எங்களை பார்க்கறதில்ல, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார்னு சொல்றாங்க. அவங்க சிறைப்படுத்தப்பட்டதுக்கு காரணமே அவங்க தேவனை விட்டு வழி விலகி போனதுதான். இதை அறியாம தேவையில்லாத காரியங்களை பின்பற்றி இன்னும் தேவன் தங்கள் பக்கம் இல்லைங்கிற அந்த புலம்பல் மாத்திரம் அவங்க கிட்ட காணப்படுது. அந்த நாட்கள்ல இஸ்ரவேலர்கள் செய்த இந்த காரியம் எதற்கு திருஷ்டாந்தமா இருக்குன்னா, இந்த நாட்கள்ல தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்களாக இருக்கிற நம்மளையும் அநேகர் ஆவிக்குரிய வகையில மூப்பர்களாக இருப்போம். அப்படி இருக்கிறவங்க தேவனை விட்டு சில காரியங்கள்ல இருந்து வழிவிலகி போறாங்க. அப்படியாக வழி விலகும் போது அவங்கள மறுபடியுமாய் சேர்த்து கொள்ள தேவன் சில சிக்ஷைகளை அனுமதிக்கிறாரு. அப்படி அவங்க சிறைப்பட்ட அனுபவங்கள்ல இருக்கும்போது தேவனை அதிகமாக பற்றி கொள்வதை விட்டுட்டு தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரகமான காரியங்களை பற்றி கொண்டிருக்கிறத காண்பிக்குது. விக்கிரகமான காரியங்களை பற்றி கொள்வதுன்னு சொல்லும் போது தேவனை விட்டுட்டு இந்த உலக காரியங்கள்ல ஏதாவது ஒன்று மேல அதிக பற்றோடவும் ஈர்ப்போடவும் இருக்கிறது. அப்படியாக தேவனை காட்டிலும் நம்ம வேற ஏதாவது காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா அதையே நம்ம விக்கிரகப்படுத்துறோம் இல்லையா? இதற்கு உதாரணமாக சொல்லணும்னா, சில நேரங்கள்ல சிக்ஷைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கும், சில கடினமான சூழ்நிலைகளை கடந்து போயிட்டு இருப்போம். அது ஆண்டவரிடத்துல நெருங்க வேண்டிய நேரங்கிறத மறந்து நம்மை மேலும் ஆண்டவரை விட்டு வழி விலகக்கூடிய சில காரியங்களை செய்வது, அது எதின் மேல உள்ள நாட்டமாக வேணாலும் இருக்கலாம். சிலர் சோசியல் மீடியா, யூடியூப் இந்த மாதிரியான காரியங்கள்ல அடிக்டடா அதன் பின்னாடியே போகலாம். அவங்களுடைய மனதை ரிலாக்ஸ் பண்றதா நினைச்சிட்டு இந்தபடியான காரியங்களுக்கு பின் செல்வாங்க. ஒரு சிலர் தேவனை விட்டு விலகி பொருள்களின் பின்னாடியும் இல்ல அவங்க பிரியப்படுற காரியத்திற்கு பின்னாடியும் அதிக முனைப்போடு ஓட ஆரம்பிப்பாங்க. ஒரு சில ஆண்கள் தவறான பழக்க வழக்கத்துக்கு உட்பட்டு போவாங்க. சில நேரங்கள்ல மதுபானங்களுக்கு அடிமைப்பட்டு போகிற அளவுக்கு சாத்தானுடைய பிடிக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக மாற்றுவாங்க. சிலர் வேதத்தை விட்டுட்டு மற்ற புஸ்தகங்களை தேடி போய் அந்த புஸ்தகங்கள் மேல நாட்டம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வழி விலகி போகிறவங்களாக இருப்பாங்க. எப்பொழுதுமே தேவனை விட்டு நம்ம தள்ளி வரோங்கிற உணர்வு உடனே நமக்கு புலப்படாது. அப்படி நம்மை உணர்வற்றவர்களாக மாற்றுவதற்கு சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமா காரியங்களை அனுமதிச்சுட்டு இருப்பான். அந்தபடியான காரியங்களுக்கு நம்மை ஒரு நாளும் ஒப்பு கொடுக்காதவர்களாக இருக்கணும். நாம சிறைப்பட்டு இருக்கிற காலங்கள் தேவனை அதிகமாக நோக்கி பார்க்க வேண்டிய காலங்களாக இருக்கு. இதை மறந்து செயல்படுகிறோம். அதுவும் ஆவிக்குரிய வகையில முதிர்ச்சி அடைந்தவர்களே இந்தபடியான காரியங்களை செய்யறத பார்க்க முடியுது. அவங்களே அப்படி இருந்தாங்கன்னா அநேகரை எப்படி அவங்களால வழிநடத்த முடியும்? அதனால்தான் ஆண்டவர் சபை
சபையின் மீது கண்ணோக்கமாகி அவர்களுடைய ஆத்மாவை முதலாவதாக ஆதாயப்படுத்துவதுல முனைப்போடு இருக்கிறாரு. ஏன்னா அவங்களே இப்படி வழிவிலக்கி போயிட்டு இருந்தாங்கன்னா புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்து வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க எப்படியான பாதை காட்டுவாங்க? அவங்களுக்கும் தவறான ஒரு பாதை இல்லையா செட் பண்ணுவாங்க? இப்படி இருந்தா தேவனுக்குள்ளார நம்ம எப்படி ஸ்திரப்படுவது? தேவனை விசனப்படுத்துகிற அநேக காரியங்களை அந்த நாட்கள்ல எப்படி இஸ்ரவேலர்கள் செய்து கொண்டிருந்தாங்களோ அந்தபடியாக இந்த நாட்கள்ல நாமும் செய்து கொண்டிருந்தால் அவங்க செய்யறதுக்கும் நாம செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் உண்டாகும்? எப்படி அந்த இஸ்ரவேலர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்களோ அந்தபடியாக இன்னும் நாம சிறைப்பட்ட அனுபவங்களுக்குள்ளார போய் தான் தேவனை நோக்கி பார்க்கணுமா? அப்படியான கடினமான சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாம இருக்கு. அதனாலதான் இந்த வார்த்தைகளை கொண்டு உணர்த்துறாரு. இன்றைக்கு நாம நிதானித்து பார்க்கலாம். நாம தேவனை விட்டு வழிவிலகி போய் உணர்வற்றவர்களாக மாறுகிற காரியங்கள் என்னென்னலாம் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார இருக்கு, அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதையெல்லாம் அறிந்து கொண்டு அவற்றை விட்டு விலகி மறுபடியுமாய் தேவன் பக்கம் நம்ம திரும்பணும், அவரை நோக்கி பார்க்கணும். நமக்கு சில கஷ்ட சூழ்நிலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுனால கர்த்தர் எங்களை கைவிட்டாரு, கர்த்தர் எங்க பக்கம் இல்லைன்னு சொல்லி நம்ம புலம்புகிறவர்களாக இருக்கக்கூடாது. என்ன செய்தாலும் மறுபடியுமாக நம்முடைய பிதாவை நோக்கி பார்க்கணும். ஒரு சின்ன குழந்தை அம்மா அப்பா கொடுக்கிற பனிஷ்மெண்ட்டுக்கு அப்போதைக்கு அவங்க மேல கோபம் கொண்டிருந்தாலும் மறுபடியுமா அவங்களிடத்திலே திரும்புமே. அந்தபடியாக மறுபடியுமாய் நம்ம பிதாவினிடத்திலே திரும்பணும். அவரை விட்டா நமக்கு வேறு யாரு போக்கிடும்? அவரை சேவிக்கலன்னா நம்ம வேற யாரை சேவிப்போம்? அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலம், அவரே நமக்கு எல்லாமும் ஆனவர், அவரே நமக்கு போதுமானவர், நம்முடைய கடினமான பாதைகளிலிருந்து விடுவிக்க வல்லவரும் அவரே. இதை அறிந்து கொண்டு அவரை விட்டு நம்மை விளக்குகிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட்டு அவரை நோக்கி பார்ப்பதே நம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்கிற விதமாக இருக்கும். இதையெல்லாம் செய்து அவருக்குள்ள ஸ்திரப்பண்ணுவதற்காகவே தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அந்த நாட்கள்ல இஸ்ரவேலர்கள் தாங்கள் சிறைப்பட்டு இருப்பது அவர்கள் உம்மை விட்டு வழிவிலகின காரியத்தினாலேங்கிறத உணராம இன்னுமாய் பாலாக்குகிற அருவருப்புக்குள்ளார போனாங்களே தகப்பனே. அந்தபடியாக இந்த நாட்கள்ல அவர்களை போல நாங்க சிறைப்பட்ட அனுபவத்துல இருந்தோமே, ஆனால் உம்மை விட்டு ஒரு நாளும் வழிவிலக கூடாது தகப்பனே. உம்மையே பற்றி கொள்கிற இருதயம் எங்களுக்குள்ள வேண்டும் தகப்பனே. இது வரைக்கும் நாங்க உம்மை விட்டு விட்டு வேற ஏதாவது காரியத்தை விக்கிரகப்படுத்தி வச்சிருந்தோம்னா அதை எல்லாம் விட்டுவிட்டு உம்மை நோக்கி பார்க்கணும் தகப்பனே. எங்களை இந்த கடினமான சூழ்நிலையில கடந்து போக பண்ணுவதும் உம்முடைய கிருபையில எங்களை இன்னுமாய் கிட்டு சேர்ப்பதற்கே என்பதை உணர்ந்து கொண்டு எங்களை முழுவதுமாய் உங்களுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் ராஜா. அப்படியான உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்குள்ள கொடுங்க தகப்பனே. தேவையற்ற கன்னிகளுக்குள்ளார அகப்படாமல் தேவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாங்க வாழ்கிறவர்களாக எங்களை மாற்றி அருளும் ராஜா. அப்படியே நீங்க எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.